சந்தோஷம். இங்க பாருங்க, யார் மதிக்கணும்? 10 வருஷம் ஆச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாட்டி லவ் யூ டி. லவ் யூ லவ் யூ. இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு, அவள் தான் லவ் யூ. இன்னைக்கு வரையும் லவ் பண்ணிருக்கோமா பாக்குறவங்களுக்கு போதுமே. ஒரு ஆம்பளையும் சொல்றாங்க பாருங்க, நைட்டு தூங்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க தூக்கம் வராம தூங்காம இல்ல, அடுத்த நாள் விடிய கூட தூங்காம இருக்கும். திங்கக்கிழமை வந்துடக்கூடாதுரா, ஞாயிற்றுக்கிழமை தூங்காம கிடக்குறோம். இஎம்ஐ 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 இஎம்ஐல சாவ சொல்றீங்களா? சொல்லுங்க. இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல? புருஷங்காரங்களுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி அதை வச்சுக்கிட்டு அவன் சாவறது இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கட்டுற இஎம்ஐக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் இல்லங்க, அப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? 2 வருஷம் தானே, 2 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போயிடும். அப்ப 2 வருஷம் லைஃப் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குன்னு வைங்களேன். என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நாளைக்கு 7,600 செகண்ட்ல போன்ல பேசினேன் லவ் பண்ணும்போது. இன்னைக்கு பேசவில்லை. எதனால? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல இருந்து காலைல 8 மணிக்கு நான் வேலைக்கு போலையா, நீ என்ன கேளு. யோசிச்சு பாருங்க, நாங்க வேலைக்கு போவோம், இங்க ஒருத்தராவது இருந்தீங்கன்னா நீங்க இவங்க அத்தனை பேரையும் கேட்கலாம். நாங்க வேலைக்கு போறோமே, அதுக்கு மேல வர்றது நாங்க உழைக்கிறோம், என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்காக தானே. நாங்க கல்யாணம் பண்ண பொண்ணை நாங்க நல்லபடியா பாத்துருக்கோமா, அதுல எங்களுக்கு கிடைக்குது பாருங்க அந்த மரியாதை, சந்தோஷம். அவ்வளவுதான், அது போதும் எங்களுக்கு. கல்யாணம் பண்ற பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறீங்க, அதோட உங்களுடைய வேலை முடிஞ்சு இல்ல. நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல நீங்க. அதோட லைஃப் என்ன ஆகுறது? அவர் என்ன கேக்குறாரு, நான் லவ் பண்ண காலத்துல என்னால் அவ்வளோ நேரம் செலவு பண்ணி பேச முடிஞ்சது. ஆனால் வாழ்க்கை கல்யாணத்துக்குள்ளன்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற சூழல் வரும்போது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே நீங்க திணிக்கிற திணிப்பு இருக்குல்ல, சந்தோஷமா வச்சுக்கிறேங்கிறத நான் வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்றேன், அதை ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணுமா? அதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நான் வாழணுமா? எங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாழ்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க மிடில் கிளாஸ்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்க எல்லாம் எடுக்காத ரிஸ்கை நாங்க எடுத்திருந்தோம். இப்ப எடுக்கிறதுனால எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. எங்களோட பூர்வீகத்துல எப்படின்னாக்கா, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த காலத்துல பணக்காரவங்க எல்லாம் கண்டாங்கன்னாக்கா அவங்களாம் ஒரு மரியாதைக்கு எந்திரிச்சு நிக்கணும். இன்றைக்கு அதே ஊர்ல நாங்க வெளியில வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நாங்க கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு இன்னைக்கு அங்க போகும்போது, அப்ப எங்க தாத்தா பாட்டி யாருக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னு நினைக்கிறாங்க. வாப்பா என்ன பண்ற, ஏது இப்படி நல்லா வந்துட்ட போல இருக்கு அப்படிலாம் பேசும்போது, நாளைக்கு எங்களோட ஜென்ரேஷன் உள்ளவங்க அங்க போகும்போது அவங்களோட லைஃப் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதே தவிர, ரிஸ்க் எடுக்காம நம்ம அப்படியே நார்மலாக போயிட்டே இருப்போம், எதுக்காக நம்ம வந்து இப்படியே இருக்கணும், அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனும் பாதிக்கப்படும் சார். கண்டிப்பா அதை மாத்தணும்ன்றதுனால தான் நாங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறது. 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது, இப்ப பைக்ல வரும்போது ஹோட்டல்ல ரோட்டுகள்ல நிப்பாட்டினேன், 2 பூரி தான் சாப்பிட்டோம், ஊட்டி விட்டா அவன் ஊட்டி விட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்க 10,000 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க, அப்பவும் பத்தாது. ஒன்னும் இல்ல, 15 கோடி சம்பாதிக்கிறான் அவன். என்ன சொல்றான், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேட்கறா, பேசுறதுக்கு டைம் இல்லையா? என் பொண்டாட்டி எனக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? 8 ஹவர் போதும் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. வருதா கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறோம், கொடுக்கல என்ன பண்ண முடியும்? கீழ இருந்து மேல வந்து எவ்வளவு